Friends, hello வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியல அப்படின்னா stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்ன நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ரீச் ஆகிறவங்கள ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய வாலட்டாலிட்டி ஆகிட்டு இருக்குது. நேற்று ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ், இன்றைக்கி ஒரு சடனாக ஒரு 200 பாயிண்ட் மைனஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம எதிர்பார்க்காம ஒரு நடக்கிற விஷயம்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. மார்க்கெட் எப்படி இப்போ ட்ரெண்ட் பிரகாரம் ஃபாலோ பண்ண போனீங்கன்னா நேற்று பார்த்தீங்க இந்த மாதிரி ஒரு சினாரி வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஒரு மார்க்கெட் நல்லா ரிகவர் கொடுத்து சஸ்டெண்ட் ஆகாமல் இல்லையான்னு பார்க்குறதுனா சடனாக ஒரு கேப் டவுன். ஓகே, இப்போ என்ன மார்க்கெட் இப்படி வருமா இல்லை திரும்ப மேலே போகுமா? இது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இது ஆக்சுவலாக இந்த கேப்புக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஓகே, மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷனுக்காக ட்ரை பண்ணுது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதில் லாஸ்ட் டைம் வந்து வீடியோவில் நம்ம சில கமெண்ட்ஸுங்க தெரிவிச்சிருந்தாங்க. சார், ஏன் 4th கேண்டில் ஸ்ட்ராட்டஜி தான் டாடா ஸ்டீலில் தேர்ந்தெடுத்துருக்கீங்க, அப்புறம் மணி மேனேஜ்மெண்ட்டு பண்ணோம்னா நம்ம ஏன் செகண்ட் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணணும், இது மாதிரிலாம் வந்து கேட்டிருக்கீங்க. ஓகே, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதே நம்ம 2% ப்ராஃபிட் கிடச்சா போதும். அதிகமாக ட்ரேட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. குறைஞ்ச ட்ரேட் எடுத்தாலும் நமக்கு 2% ப்ராஃபிட் வந்தால் போதும். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா 699 ஜாயின் பண்ணி சேர்ந்துக்கலாம். இல்லை என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்க பாருங்கள், அது மூலியமாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல் 699 பே பண்ணாமே அப்படியே ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னோடய வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். அந்த லிங்க் மூலிமா யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிகிராம் சேனலில், அதாவது ஃப்ரீயாக என்னுடைய 699 ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த லாஜிக் வந்துடும். ஏன் 4th கேண்டில் நம்ம டாடா ஸ்டீலில் 4th கேண்டில் மட்டும் ஏன் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி லாஜிக் வந்துடலாம். இது வந்து டாடா ஸ்டீல் 4th கேண்டில் ஒன்றும் கிரியேட் ஆகலை. 4th கேண்டில் வரலையும் ஏன் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ரூட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? அதாவது ஒரு டைரெக்ஷன் பிடிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். மார்க்கெட்டை ஒரு டைரெக்ஷன் பிடிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அந்த டைம் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு 10-20 மினிட்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு டைம் கொடுக்கணும். மார்க்கெட் ஒரு பெரிய வாலட்டாலிட்டி சந்திச்சுட்டு வரும் இல்லைங்களா? ஒன்று மார்க்கெட் குறிப்பிட்ட தூரம் 10 மினிட்ஸ் எடுத்து ஒன்று இந்த பக்கம் போகணும், இல்லை இந்த பக்கம் டைரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் இந்த கொஞ்சம் தூரம். அதனால் 4th கேண்டில் வந்து நான் சூஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஸ்டீலில், அதுவும் டாடா ஸ்டீல் மட்டும் ஏன் சூஸ் பண்ணிங்கன்னா, டாடா ஸ்டீல் மட்டும்தான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பேக் டெஸ்ட் எடுத்து நமக்கு எது கன்ஃபார்ம் ஆகுதோ அதை மட்டும் தான் நான் வந்து ஷேர் பண்ண முடியுமே தவிர ஏதோ ஒரு கேனில் பிரேக் அவுட்டு, ஏதோ ஒரு கேனில் நம்ம சேல் அப்படின்லாம் எடுத்துனா அந்த அக்யூரசி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஸ்டீலில் பொறுத்தவரை இந்த 4-5 வருஷமாக வந்து நல்லா ஓடிட்டு இருக்குது. இன்னமும் எத்தனை வருஷம் ஓடி இருக்கோ பரவாயில்ல, எனக்கு தெரியாது எனக்கு. ஆனால் இந்த 4 வருஷமாக நான் பார்த்ததில் ஓகே பரவாயில்ல, நல்ல ரிசல்ட் 10-20% வந்து நல்லா தாராளமாக வந்துடும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இப்போது என்னுடைய ட்ரேட் வந்து 23ஆம் தேதி ப்ராஃபிட் இல்லைங்களா, 24ஆம் தேதி ட்ரேட் என்னால் பண்ண முடியல. ஓகே, 25ஆம் தேதி நான் சிஸ்டம் முன்னாடி வந்தேன். இப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ராஃபிட்டை தான் நான் ரிஸ்க்காக எடுக்க முடியுமே தவிர என்னுடைய கேபிட்டல் என்ன 46 சம்திங் இருக்குல்ல, இதை வந்து நான் ரிஸ்க்காக எடுக்க முடியாது. ஓகே, ஏன்னா வந்த ப்ராஃபிட்டை விட்டுட்ட மாதிரி ஆகும். ஸோ இந்த ப்ராஃபிட்டை தான் நான் ரிஸ்க் எடுக்க முடியுமே தவிர இந்த கேபிட்டலில் திரும்ப என்ன ரிஸ்க் எடுக்க முடியும். அப்போ என்ன ஆகணும், ஒரு வேளை இந்த பக்கம் ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சுன்னா என்னோடய மைனஸ் ஆகிடும். என்னோடய அமௌண்ட் வந்து டோட்டலாக மைனஸ் ஆகிடும். ஏன் அப்படின்னா 25ஆம் தேதி மேலேயும் போயிட்டு கீழே போயிட்டு இப்படி மாதிரி 2 பக்கம் ஸ்டாப் லாஸ் டேக் ஆகிடுச்சுன்னா ப்ராஃபிட்டும் போயிடும், கேபிட்டலையும் மைனஸ் ஆகிடும். ஸோ என்ன பண்ணணும்னா செகண்ட் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுறேன். இப்போ கேண்டில் 4th கேண்டில் கிரியேட் ஆச்சுன்னா அப்பர் சைடு போய்ட்டு பிரேக் ஆகிட்டு கீழே சைடு வர சொல்ல நான் என்னுடைய 50 குவான்டிட்டி போட்டு ரிஸ்க் எடுத்து நான் சேல் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகுனா, ஒரு வேளை திரும்ப வந்து ஸ்டாப் லாஸ் போயிடுச்சுன்னா ஒன்லி என்னோட இந்த ப்ராஃபிட் மட்டும் தான் போகிறோம், கேபிட்டலுக்கு எந்த வித டேமேஜும் ஆகாது. ஓகே, ஸோ அதனால தான் நான் வந்து இன்னும் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஏன்னா வந்து மிஸ் பண்ணிட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது. என்னோடய ட்ரேடிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போ கண்டினியூவாக ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. 23 ப்ராஃபிட், 24 ப்ராஃபிட், 24, 25 எல்லாம் ப்ராஃபிட் இருக்கு சொல்ல அவங்களுக்கு 3 ப்ராஃபிட் ஹோல்டிங் இருக்கும். 46 ஆகுதுன்னு ப்ளஸ் இந்த 3 நாள் ப்ராஃபிட் 3 டேஸ் ப்ராஃபிட்டில் ஹோல்டிங் சார். அவங்க என்ன பண்ண, இன்றைக்கி ஃப்ரைடே இல்லைங்களா, இன்றைக்கி அவங்க வந்து ரிஸ்க் எடுப்பாங்க. ஓகே, மேலே சைடு டார்கெட் சேல் பை எடுப்பாங்க, அகைன் கீழே போச்சு டபுள் குவான்டிட்டி போட்டு சேல் பண்ணலாம். ஏன்னா அவங்ககிட்ட வந்து இந்த 3 ட்ரேடோட ப்ராஃபிட் இருக்குது. ஆனால் என்கிட்ட வந்து ஒரே ப்ராஃபிட் தான் இருக்குது. அதனால நான் செகண்ட் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்த்துட்டுங்க. ஏன்னா நம்ம இந்த பிப்ரவரி 23 நம்ம டாடா ஸ்டீலில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு வரோம். அது எப்படி மணி மேனேஜ் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுட்டோம். ஒருவேளை உங்களால் ட்ரேட் பண்ண முடியாமல் போகலாம், உங்களுக்கு இன்டர்நெட் இஷ்யூவாக இருக்கலாம், உங்களுக்கு பர்சனல் இஷ்யூவாக இருக்கலாம், கண்டினியூவாக 2-3 டேஸ் ட்ரேட் பண்ணாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றத மணி மேனேஜ் சிஸ்டத்தை பற்றி யூஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம கேபிட்டலுக்கு எந்த வித டேமேஜும் ஆகக்கூடாது, அதில் வந்து கவனமாக இருங்க. ஓகே, சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாடா ஸ்டீல் 4th கேனில் என்னாச்சுன்னு பார்க்கலாம். 4th கேனில் ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம சைஸ் மெயின் கண்டிஷன் என்ன, நம்மளுடைய ஸ்டாப் லாஸ்க்கு உள்ள அடக்கத்தில் வரணும். அது எந்த டவுட்டும் கிடையாது. அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியுமான்னு பார்க்கலாம் நம்மளால். ஓகே, இன்னும் கேனில் ஃபினிஷ் ஆகலை, இன்னும் 4 மினிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நம்ம பார்ப்போம். ஏன்னா மார்க்கெட் ஒரு பெரிய வாலடைல் இருக்குதுல்ல, ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் நிறைய போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லை, இன்னும் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகிட்டு இருக்குது. இந்த டைமில் தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்து ஒரு கேனல் ஸ்டடி பண்ண கற்றுக்குங்க. ஒன்றும் சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், ப்ரைஸ் பாருங்கள், கீழே பையர்ஸ்னு ஆர்வம் தெரிவிக்கிறாங்க, மேலே செல்லர் ப்ரெஷர் வருது, செல்லிங் ப்ரெஷர். இங்கே திரும்ப வந்து பையர்ஸ் ஆர்வம் தெரிவிக்கிறாங்க. இது கேனல் வந்து இன்னும் க்ளோசிங் கொடுக்கல, வெயிட் பண்ணுங்கள். இந்த கேனல் வந்து க்ளோசிங் கொடுக்கல. க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஓகே அகைன் அந்த கேனல் பிரேக் பண்ணணும். ஓகே, பையர்ஸ் ஆர்வம் தெரிவிக்கிறாங்க, எதுவெல்லாம் போகிறதுக்கான சான்ஸ். இங்கே என்ன, இந்த பக்கம் சேலர்ஸ் வந்து இங்கே இருக்காங்க, இந்த இடத்துல சேலர்ஸ் இருக்காங்க. இந்த சேலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, செல்லிங் ப்ரெஷர் கொடுப்பாங்களா இல்லையா வெயிட் பண்ணி பார்க்கணும். சில பேர் நண்பர்கள் இன்னொரு ரிக்வஸ்ட் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோட பிரைம் டெலிகிராம் சேனல் ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்களா. ஒரு நாள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணாமல் போய்டும். ஏன்னா என்னோடய வியூவில் சேலோ பையோ வந்திருக்காது. ஓகே, ஆனால் உங்களுடைய வியூவில் சேல் பை வந்திருக்கலாம், அதை தான் நான் சொல்ல வரல. ஆனால் என்னோடய வியூவில் சேலோ பையோ வந்திருக்காது, நான் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணாமல் இருக்கலாம். எனக்கு எப்போ மைண்ட் கிளியராக இருக்குதோ, நான் செல்லிங் வியூ அப்போ தான் உங்களுக்கு செல்லிங்கோ பையிங் வியூவோ அப்போ தான் சென்ட் பண்ணி முடித்தேன். நீங்களா ஃபோர்ஸ் பண்ணி இப்போ என்ன ஆகும்னா சும்மா தான் இருக்க முடியும். இப்போ எதுவும் ஆகாது, வெயிட் பண்ணுங்க தான் சொல்ல முடியும் என்னால். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் வரல வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் அந்த டைம் கொடுக்க முடியல, சில பேருக்கு வந்து என்னோடய பிரைம் டெலிகிராம் சேனல் 1 மந்த்துக்கு அப்புறம் கூட ஃப்ரீயாக கூட நிறைய பேர் கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்க வந்து அந்த இன்னும் ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. இப்போ 1 மந்த்துக்கு நான் 619 அடுத்த மாதம் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். எத்தனை பேருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியும். அவங்கள டிசேபிள் பண்ணாமே இருக்கணும் ஒரு சிலருக்கு. ஓகே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பே பண்ணதுக்கு கண்டிப்பாக 1 மாதம், அதுக்கு பதில் 2வது மாதம் கூட உங்களுக்கு நெக்ஸ்ட் மாதம் கண்டினியூ எடுத்துகிட்டு போயிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், டாடா ஸ்டீல் என்னாச்சு, இன்னும் 2 மினிட்ஸ். ஓ, கேனல் சைஸ் பெருசுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டாடா ஸ்டீலில் நோ ட்ரேட். ரீசன் என்ன அப்படின்னா, கேனல் சைஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸ் 945. ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ் வரதுனால இன்றைக்கி நோ ட்ரேட். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இப்போ தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, இப்போ நம்மளுடைய ப்ராஃபிட் அன்றைக்கி எவ்வளோ 6 பாயிண்ட் தான் சம்திங் எவ்வளோ வந்து 23 எவ்வளோ வந்தது, 6 பாயிண்ட் எவ்வளோ தான் வந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம அதுக்காக 10 பாயிண்ட் வந்து எஸ்எல்லாக வைக்க முடியாது. ஓகேங்களா, 10 பாயிண்ட் எஸ்எல்லாக வைக்க முடியாது. அதே மாதிரி ஃப்ரெஷ் நீங்கள் ஆல்ரெடி 3 ப்ராஃபிட்டில் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நோ ட்ரேட், பரவாயில்ல, உங்களுக்கு நோ லாஸ் நோ ப்ராஃபிட். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 46,000 ப்ளஸ், அதாவது என்னுடைய கேபிட்டல் சொல்ல 46,000 அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, நான் என்னுடைய கேபிட்டலில் 23 சும்மா என்னுடைய வியூவர்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணதுக்காக நான் இந்த 5 அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபார் 46,000 இது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது என்னுடைய ஓன் கேபிட்டல். ஓகே, இது வந்து 46,000 ப்ளஸ் 3 நாள் ப்ராஃபிட்டோட வச்சுன்னு ஹோல்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலேருந்து கரையை போகிறது ஒன்றும் கிடையாது. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் நோ ட்ரேட் பண்ணாமல் இருங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் என்றைக்கு ட்ரேட் பண்ணணும், என்றைக்கு ட்ரேட் பண்ணக்கூடாதுன்றது சிம்பிள் லாஜிக். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி அப்படின்னா, நான் மேலே போகும் ப்ராஃபிட் வரும், இல்லைன்னு சொல்ல வரல, கீழே வந்து சேல் பண்ணால் ப்ராஃபிட் வரும். ஆனால் இந்த மாதிரி பெரிய கேனில் சார் ரிஸ்க் எடுக்காதுங்க. மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு டைரெக்ஷனில் போய் நீங்கள் முடிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, இன்றைக்கி சம்பாதிச்ச ப்ராஃபிட் எல்லாம் போயிடும். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், ஒரு நாள் இக்னோர் பண்ணுங்க, ட்ரேட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நோ ட்ரேட். இந்த வீடியோ பிடிச்சிருந்து தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி டாடா ஸ்டீலில் நம்ம லைவில் கண்டினியூ மண்டேவும் பார்ப்போம். கொஞ்சம் என்னுடைய ஹெல்த் கொஞ்சம் சரியில்லை, அதனால் நேற்று முந்தைய வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ண முடியல ப்ரைமில். ஸோ சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ். நெக்ஸ்ட் மண்டேலேருந்து நம்ம ரெகுலராக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.